கர்ம வினைங்கிற மிகப்பெரிய பிணியை தீக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு மூலிகை வேர்களுக்கு இணையானது வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கருங்காலி, செங்கருங்காலி, சந்தன மாலை, துளசி மாலை, வைஜெயந்தி மாலை, லாவா ஸ்டோன், எரிமலைக்கல், இந்த மாதிரியான மாலைகள் அதில் பண்ணுற பிரேஸ்லெட்ஸ்லாம் மேஷராசி தாயத்தை மேஷராசியை சேர்ந்தவங்க மட்டும்தான் போட்டுக்கணும். மேஷராசி தாயத்தை மிதுன ராசியை சேர்ந்தவங்க போட்டுட்டா குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராசி கல்லை விட ராசி மூலிகை வேறு 10 மடங்கு ஆற்றல் வாய்ந்தது. நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை 10 டைம்ஸ் ஜாஸ்தியாக்கும். நெகட்டிவ் விஷயங்களை அவங்கவங்க ராசிக்குரிய மூலிகை வேறு தாயத்தை போட்டுட்டாலே தொழில நடக்க வேண்டிய முன்னேற்றம், வாழ்க்கையில நடக்க வேண்டிய முன்னேற்றம் மாதிரியான விஷயம். மெயினா இந்த மணி அட்ராக்ஷன், தனாகர்ஷ்ணம் அப்படிங்கிறதுக்கு கருங்காலி மாலைங்கிறது போட்டா கெட்ட சக்தி கண்திஷ்டியிலேருந்து பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை சீராகும். அந்த கருங்காலியில சிகப்பா இருக்கிற வகை. இந்த சாண்டல் மாலையோட ஸ்பெஷலே என்னன்னா அதோட ஸ்மெல், அரோமா. ஜஸ்ட் டைம் கிடைக்கிறப்ப எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. நம்ம டோபமைன், எண்டோஃபின் மாதிரி 4 ஹாப்பி ஹார்மோன்ஸையும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் பண்ணும். கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி மந்திரத்தை உரியேற்றி தரும். இந்த கோர்ட்டி கேஸ் மாதிரியான பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, பிளாக் மேஜிக் ப்ராப்ளத்துக்கெல்லாம் கருங்காலி பிள்ளையார் நல்லது. குதிரலாடம் கருங்காலியில பண்ணி அதை பல்லாவரத்தில் ஒரு சுயம்பு கருப்பசாமி கோவில் இருக்கு, அந்த கோவிலில் பூஜை பண்ணி எடுத்த குதிரலாடம் அதை வீட்டுக்கு வெளியில கட்டினா எந்த ஒரு, அதுவும் இந்த மாலை பிரேஸ்லெட் மாதிரியான விஷயங்களை யார் போட்டுக்கிறாங்களோ கோவில்ல ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ற மாதிரி போட்டுக்க போறவங்களோட பேரு ராசி நட்சத்திரத்துக்கெல்லாம் ஸ்பெஷலா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம், ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா கிருஷ்ணபிரசாத் சார் கிட்ட தான் பேச போகிறோம். அவர்கிட்ட இந்த ராசி தாயத்து அண்ட் அபூர்வமான விஷயங்கள் பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். நமசிவாய. வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவல்கள் வந்து எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்களும் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூலிகை தாயத்து. முதல்ல மூலிகை தாயத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். அது எதற்காக பயன்படுது, ஃபர்ஸ்ட் எப்படி தயாரிக்கிறீங்க? அந்த ஜெம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லை, ராசி கல், அந்த மாதிரி தான் இந்த ராசி மூலிகை வேர். ராசி கல்லை விட ராசி மூலிகை வேர் 10 மடங்கு ஆற்றல் வாய்ந்தது. நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை 10 டைம்ஸ் ஜாஸ்தியாக்கும், நெகட்டிவ் விஷயங்களை 10 டைம்ஸ் கம்மியாக்கும். மேஷ ராசிக்கு ஓர்தழ் தாமரை, ரிஷபராசிக்கு நிலவாகை, மிதுன ராசிக்கு நத்தை சூரி, கடகராசிக்கு விஷ்ணு கிராந்தி, சிம்ம ராசிக்கு கருடன் கொடி, கன்னி ராசிக்கு அவுரி, துளாராசிக்கு நெருஞ்சில், விருச்சிக ராசிக்கு சிவனார் வேம்பு, தனுசு ராசிக்கு கோபுரந்தாங்கி, மகர ராசிக்கு கொழிஞ்சி, கும்பராசிக்கு நாயுருவி, மீன ராசிக்கு கீழாநெல்லின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை வேர் இருக்குது. சம்மந்தப்பட்ட அந்த ராசி மூலிகை வேரோட பசுஞ்சான விபூதி, அப்புறம் குக்குள்னு ஒரு விசேஷமான மூலிகை ஹோமத்தில் போடுவாங்க. அதெல்லாம் காப்பர் குப்பிக்குள்ளே இவ்வளோ வைக்கணும்னு ரேஷியோ இருக்குது. 500 mg 1000 mgலாம் டேப்லெட்டு சிறப்பில் சொல்கிற மாதிரி. இந்த ரேஷியோ ஜாஸ்தியாகவும் ஆகிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த ராசி மூலிகை வேருக்குன்னு சில மந்திர சாந்தி பரிகாரம்லாம் இருக்குது. இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும், ஜாஸ்தியாவோ கம்மியாவோ ஆகிடக்கூடாது. அதுக்குரிய பரிகார சாந்தி பரிகார மந்திரங்கள் பூஜைகள் கரெக்டாக பண்ணணும். அது பண்ணலனாலும் வேலை செய்யாது. இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. சித்தா ஆயுர்வேதா மெடிசனில் நல்லா ஊறி போனவங்க அந்த மூலிகைகளுக்குரிய மந்திர சாஸ்திர பரிகாரம் தெரிஞ்சவங்களால தான் அதை ப்ராப்பராக பண்ண முடியும். நம்ம அப்பாவுடைய நண்பர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலே சித்தா ஆயுர்வேதா மருத்துவம் ரெண்டுத்துலேயும் அனுபவம் ஜாஸ்தி. இந்த மூலிகை சாஸ்திரம் சம்மந்தமாக, மந்திரங்கள் சம்மந்தமாக நிறையா அவர் படிக்கவும் படிச்சிருக்கார், தாந்திரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவர் வழிகாட்டுதலோடு பண்ணுறது. நம்ம எப்படின்னா மேக்ஸிமம் நம்ம தான் இங்கே சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுப்போம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு இருக்காங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், ஐ ஸ்பெஷலிஸ்ட்னு இருப்பார், பல்லுக்கு டென்டிஸ்ட்டு, ஒருத்தர் வேலையை இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க. அப்படி தனித்தனியாக பிரான்ச்சஸ் பிரித்து பண்ணுறப்போ எந்த சொதப்பலும் இல்லாமல் ஈஸியாக கரெக்டாக பண்ண முடியும். அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஸோ நம்ம இங்கே பூஜை பண்ணி கொடுக்குறோன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு எல்லாமே நான் மட்டும் பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணால் அது வந்து வேலையும் செய்யாது. சில விஷயங்கள் சில எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுபடி இந்த ராசி மூலிகை வேற
ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற சுப்பிரமணியம் சார் பண்ணுறாரு. சுப்பிரமணியம் சார் இதில் இன்வால்வ் ஆனதுனால தான் என்னால் இதை கமிட்டே பண்ண முடிஞ்சுது, இல்லைனா என்னால் பண்ணியிருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில எக்ஸ்பர்ட்ஸ்னு இருக்காங்க. அந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள் இப்படி ஒவ்வொன்றத்தை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக்கக்கூடிய மேஜிக்கை அதே இந்த மூலிகை வேர் தாயத்து பண்ணும். இதை கை மணிக்கட்டு, கழுத்து, இல்லைனா இடுப்பு, அருணாக்கயர்னு உடம்புல எந்த பார்ட்டில் வேணாலும் கட்டிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிறைய மாலைகள் போட்டுருக்கேன். அது இப்படி வெளியில் எடுத்து விட்டால் தான் நான் என்னென்ன போட்டுருக்கேங்கிறதே தெரிய வரும். நான் போட்டுருக்கிற மாலைகளில் இந்த லாவா ஸ்டோனுங்கிறதும் ஒன்று, எரிமலையிலேருந்து வரக்கூடிய கல். லாவா ஃபயருங்கிறது சூடாக இருக்கும், லாவா ஸ்டோனுங்கிறது சில்லுன்னு இருக்கும். இது இருக்கிற இடத்துல எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வேலை செய்யாது. நம்ம ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். இதில் சயின்டிஃபிக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசி தாயத்தை இந்த லாவா ஸ்டோனோட கோத்து போட்டுட்டோம். இப்படி போட்டுக்கிறப்ப இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மகிட்ட வேறு ஏதாவது இந்த மாதிரி மாலை மாதிரியான விஷயங்கள் வாங்குறவங்க இப்படி கோத்து கொடுக்கணுன்னாலும் நம்மளே கோத்து கொடுப்போம். இல்லை அவங்க ஏற்கனவே கழுத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாலைகள் மாதிரியான விஷயம், லேடிஸ் தாலிசரடோட கோத்து போட்டுக்கிறது, இல்லை இடுப்பு அருணாக்கயரில் கோத்து போட்டுக்கிறது, இந்த மாதிரி இதை பண்ணலாம். இது வந்து 100க்கு 99.9%ன்னு நான் சொல்ல மாட்டேன், 100க்கு 100% ரிசல்ட் கொடுக்கறது. இதை போட்டுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது சில சேஞ்சஸ் தெரிய வருது. காரணம், நம்ம உடல் பிணியை தீக்கிறதா இருந்தாலும் சரி, கர்ம வினைங்கிற மிகப்பெரிய பிணியை தீக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு மூலிகை வேர்களுக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சூஷ்மம். இப்போ எந்த ராசிக்கு மெயினாக போடுவாங்க சார்? இல்லை எல்லா ராசிக்குமே தனித்தனியாக இருக்கா, இல்லை எப்படி சார்? ஆமாம், எல்லா ராசிக்குமே தனித்தனியாக இருக்குது. லைக் இப்போ இந்த கருங்காலி, செங்கருங்காலி, சந்தன மாலை, துளசி மாலை, வைஜெயந்தி மாலை, அப்புறம் இப்போ சொன்னேனே லாவா ஸ்டோன், எரிமலைக்கல், இந்த மாதிரியான மாலைகள், அதில் பண்ணுற பிரேஸ்லெட்ஸ்லாம் எல்லாருமே போட்டுக்கலாம். இதோட கான்செப்டே ராசி தாயத்து. மேஷராசி தாயத்தைனா மேஷராசியை சேர்ந்தவங்க மட்டும்தான் போட்டுக்கணும். இதே மேஷராசி தாயத்தை மிதுன ராசியை சேர்ந்தவங்க போட்டுண்டா வேலை செய்யுமா அப்படின்னா, வேலை செய்யுமா செய்யாதாங்கிறது கொஸ்டின் மார்க்கு. அதே சமயம் எதாவது கெட்டது வருமானா கண்டிப்பாக கெட்டது பண்ணாது இது. ஆனால் என்ன பர்பஸ்க்காக போட்டுக்கிறாங்களோ பண்ண வேண்டிய அந்த நல்லது பெருசாக நடக்காது. அதுக்கு அவங்க ராசிக்குரிய மூலிகை வேறு ப்ராப்பராக போட்டுக்கிறப்போ அந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரி சார், இப்போ தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா எந்த மாதிரியான தாயத்து கட்டினா நல்லாயிருக்கும்? அவங்க ராசிக்குரிய மூலிகை வேர் தாயத்தை போட்டுண்டாலே தொழிலில் நடக்க வேண்டிய முன்னேற்றம், வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முன்னேற்றம் மாதிரியான விஷயம் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். மெயினாக இந்த மணி அட்ராக்ஷன், தனாகர்ஷ்ணம் அப்படிங்கிறதுக்கு இந்த கூம்பு வடிவம் மோத்தி சங்கு, அப்புறம் கோமதி சக்கரம், அந்த மாதிரி 16 ஒரு செட்டு கொடுப்போம். இந்த 16ம் பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும்னு அழகாக அபிராம பட்டர் பட்டியலிடுறார். அந்த 16 லட்சுமிங்கிறது ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, மேதாலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, பாக்கியலட்சுமி, கீர்த்தியலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி, சித்தலட்சுமி, சௌந்தரியலட்சுமி, சாம்ராஜ்யலட்சுமி, 16 சோடசலட்சுமி, அஷ்டலட்சுமின்னு நம்ம சுருக்கிட்டோம். அந்த சோடசலட்சுமிக்குன்னு தனியாக மந்திர பிரயோகம்னே இருக்குது. ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி யசோ தேகி தனம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே, அப்படி ஒவ்வொன்றா வரும். சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி. ஏன்னா இந்த மாதிரி கோமதி சக்கரங்கள் 16 வச்சு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன்னு சொன்னாலே அந்த சோடசலட்சுமி கடாட்சமும் ஆக்டிவேட் ஆகும். அந்த லட்சுமி மூலமந்திரத்தை 16 டைம்ஸ் சொல்லணும். இந்த கோமதி சக்கரத்தோட இந்த மாதிரி மந்திரா கார்டு கொடுப்போம். கோமதி சக்கரம்னு இல்லை, இந்த மாதிரி என்ன முக்கியமான பொருட்கள் பூஜை பண்ண வேண்டியது வாங்கினாலும் அந்த பூஜைக்குரிய மந்திரங்களை வந்து கொடுப்போம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போகும். அப்புறம் இந்த கூம்பு வடிவ மோத்தி சங்கு, இதை முத்து சங்கு, மகாமேரு சங்கு, வானவில் சங்குன்னு இப்படி பல பெயர்கள் சொல்லுவாங்க. பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இதை வந்து பிரமிட் சங்கு, பைரமிட் சங்குன்னெலாம் சொல்லுவாங்க. ரெயின்போவோட 7 கலர்ஸோட ரிஃப்ளெக்ஷனும் லைட்டாக இதில் வரும், அதனால் வானவில் சங்குன்னு பேர். இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த மகாமேரு வடிவத்தில் இருக்கிறதுனால மகாமேரு, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. இந்த மோத்தி சங்குங்கிறது என்ன பண்ணும், மணி அட்ராக்ஷனை அப்படி இருக்கும். பொதுவாகவே இந்த கூம்பு வடிவ விஷயங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனு ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் கோவில், மசூதி, சர்ச்சுன்னு எதுவாக இருந்தாலும் அந்த டெம்பிள் டவர் கோபுரம்ங்கிறது கூம்பு வடிவத்தில் இருக்கும். இன்னொன்று இது சுயம்பு பிரமிட்.
இன்றைக்கி பிரிமிட்டை வீட்டில் வச்சு மெடிடேஷன் பண்ணுறாங்க, பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பிரிமிட் மெடிடேஷன் மாதிரியான இது பிரிமிட் பூஜான்லாம் இருக்குது. இது சுயம்பு பிரிமிட்டுங்கிறதுனால இதுக்கு ஆற்றல் ஜாஸ்தி. இப்போ சில தனாகர்ஷ்ண பொருட்கள் நம்ம தொழில் பண்ணுற இடத்துல வைக்கிறோன்னா, இப்போ ஒரு நகைக்கடை துணிக்கடை மாதிரி யாராவது வைக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேலே வந்துட்டு போவாங்க. அதில் யாராவது மாத விலக்கானவங்களும் சில பேர் வந்து வருவாங்க. பிஸ்னஸ் சென்டரில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கோவில்னால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு வருவாங்க. ஸோ நமக்கு மணி அட்ராக்ஷனும் வரணும். அதே சமயத்தில் இந்த தீட்டு மாதிரியான விஷயங்கள் கலக்கிறதுனால எதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது. அது இந்த மகாமேரு சங்கு எந்த கெடுதலும் பண்ணாது, நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணும். இது இருக்கிற இடத்துல மணி அட்ராக்ஷனும் இருக்கும், அதே சமயத்தில் குடும்ப அமைதி மன நிம்மதிங்கிறதையும் இதை தரும். அப்புறம் லக்ஷ்மி குபேர யந்திரம் 1 அடி நீளம் இருக்கக்கூடிய மாமர பலகையில் பண்ணது. இதில் என்ன ஸ்பெஷல்னா லக்ஷ்மி குபேர யந்திரம், லக்ஷ்மி குபேர நம்பர், லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய கோலம் 3 3 in 1 இதில் இருக்குது. 48 நாள் இதுக்கு தனியாக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் சொந்த ஊர் அரிகேஸ்நல்லூர் சிவன் கோவில் 2000 ஆண்டுகளை கடந்த சிவன் கோவில், குபேரன் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அங்கே இருக்குது. அங்கே வச்சு பூஜை பண்ண லக்ஷ்மி குபேர யந்திரம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தனாகர்ஷ்ண பொருள்னு சொல்லலாம். அதான் உலகத்திலேயே இந்த 3க்கு ஈக்குவலாக தனாகர்ஷ்ண பொருட்கள் வேறு எதுவும் இல்லை. ஒன்று இந்த கோமதி சக்கரம், 2வது இந்த மோத்தி சங்கு, 3வது இந்த லக்ஷ்மி குபேர யந்திரம். இது எல்லாருக்கும் யூஸ் ஆனோன்னு நம்ம ரொம்ப நாமினல் ப்ரைஸுக்கு தரோம். இப்போ இந்த 16 பீஸு கோமதி சக்கரம்னு எடுத்துட்டா ஜஸ்ட்டு ஒரு பீஸே 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு நிறைய இடங்களில் கிடைக்கிறது. ஸோ 400 ருபீஸு 360 ருபீஸுக்கு கிடைக்காது. இது நம்ம 200 ருபீஸ்க்கு இந்த கோமதி சக்கரம் ஒரு செட்டு தரோம். அதே மாதிரி மகாமேரு சங்கும் 500 தான், லக்ஷ்மி குபேர யந்திரமும் 500 தான். ஸோ 3 சேர்த்து ஒரு 1200 வந்துடும். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், திரும்ப திரும்ப மாற்றணும், கொஞ்ச நாள் ஆனால் பவர் போயிடும் அப்படிலாம் இல்லை. ரெகுலராக பூஜை நைவேத்தியம் பண்ண இதோட பவர் ஜாஸ்தியாகிட்டு தான் போகும். இப்போ நீங்கள் இதை வாங்குறீங்க, இன்னும் 150 வருஷம் கழிச்சு உங்கள் ஃபேமிலியில் வர ஜென்ரேஷன் அதே பூஜையை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அந்த 150 வருஷத்தில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணால் ரிசல்ட்டு கிடைக்கும். அதே சமயம் வீட்டில் வெறுனை வச்சா அது ஒரு ஷோகேஸ் பீஸு. இதுக்குன்னு பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது. இது 2 minutes கூட ஆகாது இந்த பூஜையை பண்ணுறதுக்கு. எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களை டிவியில் பார்க்குறோம், நிறையா நமக்கு சம்மந்தம் இல்லாத ரீல்ஸு கான்ட்ரவர்சி எல்லாம் பார்க்குறோம். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ இதுக்கு ஜஸ்ட்டு தினமும் ஒரு 2 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களோட 24 ஹவர்ஸுங்கிறது நல்ல ஸ்மூத்தாக ஹாப்பியாக தினமும் இருக்கும். எஸ் சார், இப்போ நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மாலைகள்னு எடுத்துக்கிட்டா கருங்காலை மாலை இந்த மாதிரி நிறைய மாலைகள்லாம் இருக்கு இல்லையா சார்? ஸோ என்ன மாதிரியான மாலைகள்லாம் இருக்குது, அதனால என்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் சார்? ஒவ்வொரு மாலையிலையும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ கருங்காலி மாலைங்கிறது போட்டால் கெட்ட சக்தி கண்திஷ்டிலேருந்து பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அந்த கருங்காலியில் சிகப்பாக இருக்கிற வகை செங்கருங்காலி. கருங்காலி பண்ணுற அதே இது தான் செங்கருங்காலியும் பண்ணும், ஒன்றும் பெருசாக இல்லை. பட் கருங்காலியை விட செங்கருங்காலியில் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இந்த லக் அட்ராக்ட் பண்ணுற பவருங்கிறது செங்கருங்காலியில் ஜாஸ்தி இருக்குது. பட் என்னென்னா கருங்காலி கடைசி வரைக்கும் பிளாக்காகவே இருக்கும். செங்கருங்காலிங்கிறது நம்ம யூஸ் பண்ண நம்ம பாடி ஹீட்டு திருஷ்டிக்கு தகுந்தபடி கொஞ்ச நாள்லேயே அது பிளாக்காக மாறிடும். செங்கருங்காலினே தெரியாத அளவு. அது ஒன்று தான் செங்கருங்காலியில் இருக்கிற ட்ராபேக். பட் அதோட நேச்சர் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. பட் அப்படி கலர் ஷேட் ஆனாலும் பவருக்கு எடுத்துகிட்டு அதே தான் இருக்கும். அண்ட் சந்தன மாலை, லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சந்தன மாலை. இப்போ கருங்காலினா 400 வரும், செங்கருங்காலினா 600 வரும். அந்த மாதிரி சாண்டில் மாலை, ஒயிட் சாண்டில் மாலை கிரேட் 1 குவாலிட்டி 500 ருபீஸ். இந்த சாண்டில் மாலையோட ஸ்பெஷலே என்னென்னா அதோட ஸ்மெல், அரோமா. ஜஸ்ட்டு டைம் கிடைக்கிறப்ப எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். நம்ம டோப்பமைன், எண்டோஃபின் மாதிரி 4 ஹாப்பி ஹார்மோன்ஸையும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் பண்ணும். நம்ம ஸ்மெல் பண்ண அடுத்த செகண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷனில் யாராவது இருக்காங்கன்னா இந்த சாண்டில் மாலையை தினமும் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே போகிறோம். அது ஸ்மெல் தெரபின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான அந்த என்தூசியஸ்டிக் எனர்ஜியை வந்து சாண்டில் இமீடியட்டாக தரும். இது பெஸ்ட் குவாலிட்டிங்கிறதுனால அந்த ஸ்மெல் நல்லா ஃபீல் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சயின்டிஃபிக்காகவே இது வந்து ரொம்ப நல்லது. இதுன்னு இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அதில் ஸ்பிரிச்சுவலும் இருக்குது, சயின்ஸும் கொஞ்சம் இருக்குது. லைக் ChatGPT, Grok மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ்லேயே இது சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னெல்லாம் சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகமே நம்ம உள்ளங்கையில் இருக்குது. இன்னொன்று லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமானது இந்த சந்தனம். அப்புறம் துளசி, பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் துளசி, வைஜெயந்தி மாலை இதெல்லாம் வரும். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வனமாலி கதிசாங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதுன்னு வரும். வனமாலிங்கிற வைஜெயந்தி மாலை தான் முதல்ல வருது. அதுக்கப்புறமா தான்
வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சனந்தகி, அதுக்கப்புறமா தான் கதை சங்கு சக்கரம்லாம் பின்னால் வருது. ஸோ துளசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட ஆன்மீக பலன் மருத்துவ பலன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வைஜெயந்தி மாலைங்கிறது வெரி வெரி ரேர். இதோட மதிப்பு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இதில் இந்த மாதிரி மல்டி கலராக வரும். வைஜெயந்தி மாலைங்கிறது விதைகளில் பண்ணுற மாலை. அதில் நம்ம இந்தியாவோட சம்மந்தப்பட்டது, கல்ச்சரோட சம்மந்தப்பட்டது, ஆன்மீக பலனை ஜாஸ்தி தரக்கூடிய செடி தான் இந்த வைஜெயந்தி செடிங்கிறது. வைஜெயந்தி செடி வளர்ந்து அந்த செடி வைஜெயந்தி விதைகளையே கொடுக்கும். அப்படி செடியில் காய்க்கிற விதை. ருத்ராட்சத்தில் எப்படி இயற்கையாக ஓட்டை இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் இயற்கையாக ஓட்டை இருக்கும். ஏன்னா இதை கோத்து நம்ம மாலையாக யூஸ் பண்ணோங்கிறதுனால தான் ஆண்டவன் அந்த மாதிரி படைச்சிருக்கான். ஜெயந்தினாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம். வெற்றி அதிர்ஷ்டத்தை ஜாஸ்தி ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த வைஜெயந்தி மாலைக்கு இருக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மாலைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு இதையும் அப்புறம் லாவா ஸ்டோன் மாலையும் சொல்லலாம். எல்லாமே முக்கியமானது தான், ஒவ்வொன்றுத்துலேயும் சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நிறைய பேருக்கு பணம் தேவைப்படுறது, அதிர்ஷ்டம் தேவைப்படுறது, அது சம்மந்தப்பட்ட மாலைகள்னால் நம்பர் 1 லாவா ஸ்டோன் ஆர் வைஜெயந்தி மாலை, ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இந்த லாவா ஸ்டோனுங்கிறது எக்ஸ்போர்ட்டு தான். ஏன்னா இந்தியாவில் ஆக்டிவ் வால்கனோ இன்றைக்கி இல்லவே இல்லை. எரிமலை இருந்தால் தான் அந்த எரிமலை மூலமாக நமக்கு எரிமலை கல்லுங்கிறதும் கிடைக்கும். இந்தோனேஷியா, ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து லாவா ஸ்டோன் எக்ஸ்போர்ட் ஆகி நமக்கு வருது. அதில் மட்டுமே சில ரிச் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம உடம்புக்கு தேவையான, மனசுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் தரும். பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுல லாவா ஸ்டோன் மேஜர் கீ ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லலாம். அண்ட் இது இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தியும் வேலை செய்யாது. ஸோ இந்த மணி அட்ராக்ஷன், லக் அட்ராக்ஷனுக்கு லாவா ஸ்டோன், வைஜெயந்தி மாலை, செங்கருங்காலி மாலை மூணுத்தையுமே சொல்லலாம். சந்தனம் அது எதோடையுமே சேர்க்க முடியாது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு தேவையான பண வரவு, லக் அட்ராக்ஷன், மணி அட்ராக்ஷனையும் தரக்கூடியது. நல்ல ஸ்மெல்லையும் கொடுத்து நம்முடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் மாதிரியான இதெல்லாம் பூஸ்ட் பண்ணக்கூடியதில் சாண்டிலுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே வராது. ஸோ அந்த சாண்டிலை தவிர்த்து அதுக்கு ஈக்குவல் அடுத்துன்னு பார்த்தா இந்த லாவா ஸ்டோன், வைஜெயந்தி மாலை மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. செய்வினை நமக்கு நிறைய பேர் இப்போ வைப்பாங்க இல்லையா சார், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது இது கருங்காலை மாலை இந்த மாதிரி ஏதாவது மாலையோ? செய்வினை உண்மையிலேயே யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு லாவா ஸ்டோன் மாலை மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த சந்தன மாலைலாம் கூட லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். கருங்காலி மாலை பூஜை பண்ண மந்திரிக்கப்பட்ட கருங்காலி மாலையை போட்டாலும் கெட்ட சக்தி செய்வினைலாம் வேலை செய்யாது. ஆனால் கருங்காலியை விட இன்னும் பவர்னா அது இந்த லாவா ஸ்டோனில் நிறையாவே எனர்ஜி இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள்னு நிறையா பூஜை பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு பலன் இருக்குது. இப்போ கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி மந்திரத்தை உரியேற்றி தரும். இந்த கோர்ட்டி கேஸ் மாதிரியான பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, பிளாக் மேஜிக் ப்ராப்ளத்துக்கெல்லாம் கருங்காலி பிள்ளையார் நல்லது. அத்தி பிள்ளையார்னு எடுத்துட்டா நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம், சுமுகாய நமக எல்லாம் உரியேற்றி கொடுக்குறோம். இப்படி சொல்கிற ஒவ்வொரு மந்திரமும் 1,20,000 தடவை சொல்லுவோம். 12 பேர் சேர்ந்து குரூப் சாண்டிங்காக பண்ணுவாங்க. ஒரே ஆளாக பண்ணுறது கஷ்டம். அது என்ன 1,20,000னா அக்ஷரலக்ஷா சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் இருக்குது. அர்த்த சாஸ்திரம், வான சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம்ங்கிற மாதிரி 1,20,000 தடவை நம்ம ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொன்னோன்னா அந்த மந்திரம் சித்தி ஆகிடும். ஆனால் நமக்கு இன்றைக்கி இருக்கிற பிஸி ஷெடியூலில் ஒவ்வொரு மந்திரத்தையும் 1,20,000ன்னு சொல்கிறது கஷ்டம். ஏதாவது ஒரு மந்திரத்தை அப்படி பண்ணுறதே இன்றைக்கி இருக்கிற நம்ம லைஃப் டாஸ்க்கு கஷ்டம். இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும்? அதனால் 12 வேத பண்டிதர்கள் குரூப் சாண்டிங்காக இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விக்கிரகங்களையும் தேர்ந்தெடுத்து அதில் அந்த வைப்ரேஷனை ஏற்றுவாங்க. லைக் செல்ஃபோனில் சிம் கார்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி. அப்போ நீங்கள் தினமும் இதுக்கு ஜஸ்ட்டு பூ வச்சு வேண்டினாலே என்ன ஆகும்? அந்த 1,20,000 சொன்ன பலன் இந்த விக்கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இந்த பிளாக் மேஜிக் மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா மாலைகளில் சிறந்தது முதல் இடம் லாவா ஸ்டோன் தான். அதுக்கு அடுத்த இடம் கருங்காலி மாலை சொல்லலாம். தெய்வ விக்கிரகங்களில் கருங்காலி பிள்ளையார் இந்த பிளாக் மேஜிக் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. மணி அட்ராக்ஷன், குடும்ப நிம்மதி, மன அமைதி, அதுக்கெல்லாம் அத்தி பிள்ளையார். அதுக்கப்புறம் கருங்காலி கருடாழ்வார். அந்த மாதிரி கருங்காலி கருடன் அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற கோலத்தில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது அடியேன் தான். அது சில விஷயங்கள் எனக்கு மைண்டில் வந்தது, தாட் ப்ராசஸ் மாதிரி, சில விஷுவல் மாதிரி வந்தது பக்ஷிராஜன் அனுகிரகத்தால். அப்புறம் காட்ஸ் கிரேஸ், அது கருங்காலியில் நம்ம பண்ணவும் முடிஞ்சுது. இன்றைக்கி நிறையா பேர் இதே மாதிரி கருடனை பண்ணி மார்க்கெட்டில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒரே ஆள் எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? நிறையா பேர் பண்ணணும், இதனால் பலர் பயனடையணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. பட் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி பூஜையை எல்லோரும் பண்ணுறாங்களான்னா அது கொஸ்டின் மார்க் தான். எல்லோரும் இதே பூஜையை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் ஒன்றும் ஸ்பெஷல் ரெசிபி அப்படியே தனியாக இதுக்கு ப்ளூ பிரிண்ட்டுன்னெலாம் இல்லை.
நான் எல்லாத்தையுமே ஓப்பன் சோர்ஸில் கொடுத்துட்றேன், யார் வேணாலும் இந்த பூஜையை பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இதே மெத்தடில் பண்ணணும். வெறும்னே நீங்கள் ஒரு பொம்மையாக கொடுத்தீங்கன்னா ஷோகேஸ் பீஸு. இந்த கருங்காலி கருடாழ்வார்னு எடுத்துட்டா ஓம் ஷிம் சிபாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம், அதை ஹோமம் பர்பஸுக்கு பண்ணுறப்போ சிவ ஓம் ஸ்வாஹா. கருட மாலா மந்திரம் அதுதான் ரொம்ப பெருசு. ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இருக்கா அந்த மந்திரம். இந்த கருடாழ்வார் கூட கொடுக்குற ஹோம பஸ்பம் அதை என்ன பண்ணணும், ஒரு புது சிவப்பு துணியில் போட்டு வீட்டுக்கு வெளியில் நிலவாசலில் கட்டணும். அந்த மாதிரி பண்ணால் எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது. ஏதாவது கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியேறிடும். ரொம்ப சிவியர் பிளாக் மேஜிக்கு எந்த பரிகாரத்தாலையுமே சரி பண்ண முடியாது. லாவா ஸ்டோன் கருங்காலி மாலைன்னு எதுக்குமே கேட்காத பிளாக் மேஜிக்னா இருக்கிறதுலே உச்சம் இந்த கருட உபாசனை தான். இதனால கூட சரியாகாத விஷயங்கள் அப்படி எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் இது பண்ணால் சரியாயிடும். குதிரலாடம் கருங்காலியில் பண்ணி அதை பல்லாவரத்தில் ஒரு சுயம்பு கருப்பசாமி கோவில் இருக்குது. அந்த கோவிலில் பூஜை பண்ணி எடுத்த குதிரலாடம் அதை வீட்டுக்கு வெளியில் கட்டினா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது. பிளாக் மேஜிக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுவும் பெஸ்ட்டு டூல். எல்லாமே அதுக்குரிய பூஜைகளை ப்ராப்பராக பண்ணித்தரோம். அதே மாதிரி ஏறுசிங்கி, ஏறுசிங்கிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை. வீரசிங்கின்னு திருமூலர் அதை போட்டுறாரு. அந்த ஏறுசிங்கியை தினமும் வீட்டில் ஒரு பூ வச்சு பூஜை பண்ணாலே போகிறோம். மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைனா 2 வெள்ளிக்கிழமை அதில் லைட்டாக மஞ்சள் பூசி வழிபாடு பண்ணணும். மேலுமலைன்னு ஒரு அங்காளம்மன் கோவில் மாதிரி பல கோவில் கர்ப்பகிரகத்திலே இந்த ஏறுசிங்கியை பெருசாக வச்சுருப்பாங்க. இது இருக்கிற இடத்துலையும் எந்த கெட்ட சக்தியும் வராது. பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஜாஸ்தி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொருட்கள்லேருந்து ஆரம்பித்து கருங்காலி கீச்சைனில் ஒரு 10 மாடல்கள், அப்புறம் 50 ரூபாய்க்கு ஆர்கானிக் ஜவ்வாது சென்ட்டு ரோலான், 40 நாளைக்கு அந்த ஜவ்வாது சென்ட்டு லிக்விட் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஊதுபத்தி தூபம் மாதிரியான விஷயம், பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்யம்னா நமக்கு தெரியும். இந்த பஞ்சகவ்ய தீபம் ஒரு நாளைக்கு 1ன்னு தொடர்ந்து 48 நாள் ஏற்றுறப்போ வீட்டில் எப்பேற்பட்ட கெட்ட சக்தி வாஸ்து தோஷம் இருந்தாலும் அது சரியாயிடும். பஞ்சகவ்ய விளக்கு 1 10 ரூபா, அவ்வளோதான். மொத்தமாக ஒரு 50 விளக்கு ரவுண்டாக 500 ருபீஸுக்கு தருவோம். ஸோ இந்த மாதிரி சின்னதும் பெருசுமா நிறையா ஆன்மீக பொருட்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இதில் என்னென்னா, நம்ம வெறும் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுங்கிறது பண்ணுறது கிடையாது. நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் 5 விஷயங்களை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டுருக்கோம். 1 பசுஞ்சான விபூதி, 2வது குங்குமம், 3வது மஞ்சளோட திருநீற்று பச்சைங்கிற மூலிகையை கலந்து பண்ணுற குபேர குங்குமம், 4வது நம்ம அட்லீஸ்ட் வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் சால கிராமத்துக்கு பண்ணுவோம். வராக கவசம்ங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ண சந்தனம். அப்புறம் தினமுமே காஞ்ச திராட்சை நைவேத்தியம் பண்ணுவோம். காஞ்ச திராட்சை, விபூதி, குங்குமம், பச்சை குங்குமம்ங்கிற குபேர குங்குமம், அதாவது திருநீற்று பச்சையை மஞ்சளோட மிக்ஸ் பண்ணி பண்ணுறது, சந்தனம், காஞ்ச திராட்சை. இதில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, 50 ரூபாய்க்கு சென்ட்டு வாங்கினாலும் சரி, 30 ரூபாய்க்கு அரகஜா வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் இந்த 5 விஷயங்களையும் கூட சேர்த்து தருது. அதுவும் இந்த மாலை பிரேஸ்லெட் மாதிரியான விஷயங்களை யார் போட்டுக்கிறாங்களோ, கோவிலில் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுற மாதிரி போட்டுக்க போகிறவங்களோட பேர் ராசி நட்சத்திரத்துக்கெல்லாம் ஸ்பெஷலாக பூஜை பண்ணி கொடுக்குறோம். கீழே அதுக்குன்னே ஒரு பவுல் வச்சுருக்கோம். டிபெட்டியன் சிங்கிங் பவுல், தாராதேவி பாத்திரம், அக்ஷய பாத்திரம், பிரணவ பாத்திரம்னு பல பேர்களில் சொல்லுவாங்க. அதை சுற்றுறப்போ ஓம்ங்கிற சவுண்டு காற்றை கழிச்சுட்டு வரும். செல்ஃபோனை சார்ஜில் போடுற மாதிரி அதில் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ் எதையாக போட்டு சுற்றுறப்போ அதோட எனர்ஜி ஒரு 30% அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ப்ராசஸோ அதை பண்ணி கொடுக்குறோம். அதனால தான் வாங்குறவங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது. பல பேருக்கு பை மவுத் கைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். இப்போ கோல் மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா ப்ராடக்ட். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, அது எதுக்காக பயன்படுது சார்? இந்த மாதிரியான கோல்கள் குலதெய்வ பூஜைக்கு ரொம்ப விசேஷம். இதில் சின்னதுன்னு இருக்குது, 6 இன்ச்சு, அரை அடி, 1 அடி, இந்த மாதிரிலாம் இருக்குது. பியூர் ரெட்வுட்டில் பண்ண கோல். இப்போ உங்கள் குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளின்னு வச்சுக்கோங்க. சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி, இப்படி 3 போற்றி சொல்லி இதில் பூ வச்சாலே குலதெய்வம் இதில் உக்காண்டுரும். தெய்வத்தையும் நம்மளையும் உடனே கனெக்ட் பண்ணுற ஆற்றல்ங்கிறது இந்த செங்கோலுக்கு ஜாஸ்தி இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு இந்த செம்மரம் ரெட்வுட்டில் தான் செங்கோலுங்கிறது பண்ணி கொடுத்தாங்க.
பின்னால் தான் தங்கத்தில் பண்ணுற வழக்கம்ங்கிறது வந்தது. தெய்வீக சக்தி ஜாஸ்தி இருக்கிற விஷயம் மெயினாக குலதெய்வ பூஜைக்கு. அதே மாதிரி எல்லா மாலைகள்லையுமே பிரேஸ்லெட்டுங்கிறது தனியாக பண்ணுறோம். கருங்காலி, செங்கருங்காலி, சந்தனம், துளசி, லாவா ஸ்டோன் எல்லாம். பழனி பாத யாத்திரை மாதிரி போகிறவங்கள்லாம் கருங்காலியில் வேல் வேணும்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அந்த வேலு சூளம் எல்லாம் சின்னதுலேருந்து ஆரம்பித்து கைக்கு அடக்கமாக வரக்கூடிய சைஸ் வரைக்கும் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பூஜை ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ப்ராப்பராக பண்ணி கொடுக்கறதுனால வாங்குறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அது அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.